நெகேமியான் புஸ்தகம் 11வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். நெகேமியா 11வது அதிகாரம். மீண்டும் நாம் இந்த கடந்த சில வாரங்களாக நெகேமியா புஸ்தகத்தில் 2வது பாகத்தை நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். 8வது அதிகாரத்திலிருந்து இந்த கடைசி சில வாரங்கள் நாம் அநேக வெளியேற பெற்ற சத்தியங்களை நாம் தேவ வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நான் என்ன பண்ண விரும்புகின்றேன் என்றால், இந்த 11வது அதிகாரத்தையும் 12வது அதிகாரத்தையும் ரெண்டும் இணைத்து இதில் 2 அதிகாரத்தில் அடங்கியுள்ள அநேக விசேஷமான அவனுடைய சத்தியங்களை நான் தியானிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆகையால் இன்றைக்கு 11வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களும் 12வது அதிகாரத்தில் சில வசனங்களும் நான் வாசித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆகையால் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 11வது அதிகாரத்தில், ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டார்கள். ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களையெல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள். 12வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 12வது அதிகாரத்தில் 27வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும், அதே போல் 44வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். எருசலேமின் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகையில் துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளம் தம்புரு சுரமண்டலம் முதலான கீத வாத்தியங்களினாலும் பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோടെ கொண்டாட எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியரை எருசலேமுக்கு வரும்படி தேடினார்கள். அப்படியே பாடகரின் புத்திரர் எருசலேமின் சுற்றுப்புறங்களான சமபூமியிலும் நெத் தோபாத்தியரின் கிராமங்களிலும் பெத் கில்காலிலும் கேபா அஸ்மவேத் ஊர்களின் நாட்டுப்புறங்களிலும் இருந்து வந்து கூடினார்கள். பாடகர் எருசலேமை சுற்றிலும் தங்களுக்கு கிராமங்களை கட்டியிருந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணி கொண்டு ஜனத்தையும் பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் சுத்தம் பண்ணினார்கள். அன்றைய தினம் பொக்கிஷங்களையும் படைப்புகளையும் முதல் கனிகளையும் தசம பாகங்களையும் வைக்கும் அறைகளின் மேல் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் நியாயப்பிரமாணத்தின்படியே வரவேண்டிய பட்டணங்களுடைய நிலங்களின் பங்குகளை அவைகளில் சேர்க்கும்படிக்கு சில மனுஷரை விசாரிப்புக்காரராக வைக்கப்பட்டார்கள். ஊழியம் செய்து நிற்கிற ஆசாரியர் மேலும் லேவியர் மேலும் யூதா மனிதர் சந்தோஷமாயிருந்தார்கள். பாடகரும் வாசல் காவலரும் தாவீதும் அவன் குமாரனாகிய சாலோமோனும் கற்பித்தபடியே தங்கள் தேவனுடைய காவலையும் சுத்திகரிப்பின் காவலையும் காத்தார்கள். தாவீதும் ஆசாப்பும் இருந்த பூர்வ நாட்களில் பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் தோத்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது. ஆகையால் செருபாபேலின் நாட்களிலும் நெகேமியாவின் நாட்களிலும் இஸ்ரவேல் எல்லாரும் பாடகருக்கும் வாசல் காவலருக்கும் அன்றாடக திட்டமாகிய பங்குகளை கொடுத்தார்கள். அவர்கள் லேவியருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். லேவியர் ஆரோனின் புத்திரனுக்கென்று அவர்கள் பங்கை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். ஆமென். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, மீண்டும் இந்த காலையில் சபையாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது ஒவ்வொருவரோடு கூட அந்த தனிப்பட்ட ரீதியில் இந்த வார்த்தை இடைபடுவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தை திறக்கப்படும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவரே. நீர் பேசுவீர். நீங்கள் பேசக்கூடிய சத்தத்தை கேட்க எங்களுக்கு காதுகளை தாங்க. உடைய வார்த்தை ஒவ்வொருவரோடு கூட தனிப்பட்ட ரீதியில் இந்த காலையில் இடைபடுவதாக இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் கேட்கின்றோம். ஆமேன், ஆமேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு ஊழியம் தேவனுடைய பிரியம். அதுதான் நான் உங்களுக்கு இந்த 2 அதிகாரத்திற்கு தலைப்பாக தரும்படியாக விரும்புகின்றேன். ஊழியம் தேவனுடைய பிரியம். ஒருவர் ஊழியத்திற்குள் எப்படி வர முடியும் என்று கேள்வியை கேட்போம் என்றால், அநேகர் அதற்கு பல விதங்களில் பதிலை கொடுக்கலாம். நாம் சொல்லலாம், ஒரு ஊழியம் செய்யணும் என்றால் முதலாவது அவர்கள் பயிற்சி பெறணும். ஒரு வேதாகம கல்லூரிக்கு அவங்க போகணும். அது மாத்திரமில்லை, வேதாகம கல்லூரியில் அவங்க படித்து முடித்த பின்பதாக
அவர்கள் ஊழியத்துக்கென்றே அவர்களுடைய ஆர்டினேஷன் ஒன்று பெற்றிருக்கணும். அதற்கு பிறகுதான் அவர்கள் ஊழியம் செய்ய முடியும் என்று நாம் சொல்லலாம். ஒரு விதத்தில் அந்த பதில் சரியான பதிலாக இருந்தாலும் அதை நாம் இன்னும் முழுமையாக இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அதற்கு இன்னொரு பதிலும் உண்டு. ஏன்னா ஊழியமானது தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளையிடத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அர்ப்பணிப்பு என்று நான் சொல்லுவேன். ஊழியத்தை நாம் 2 கோணத்தில் நம்ம பார்க்கின்றோம். ஒன்று முழு நேரம் ஊழியமும், இரண்டாவது சபைக்குள் நடைபெறக்கூடிய ஊழியங்களில் பங்கு பெறுவது. இதுதான் ரெண்டு விதங்கள் ஊழியத்தை பார்க்கும் பொழுது. இந்த முழு நேரம் ஊழியம் என்று நாம் சொல்லும் பொழுது உண்மையாகவே அந்த முழு நேரம் ஊழியத்தை செய்யணும் என்றால் ஒரு தெளிவான தெய்வீக அழைப்பை பெற்றிருப்பது அவசியம். அந்த அழைப்பு உறுதிப்படணும் உங்களுடைய வாழ்க்கையில். அதற்கு பின்பதாக அந்த ஊழியத்தை செய்வதற்காக தேவையான ஒரு பயிற்சியை பெறுவது மிக அவசியம். ஆனால் அதே நேரத்தில் சபைக்குள் நடைபெறக்கூடிய அநேக ஊழியங்களில் பங்கு பெறுவதற்கு அடிப்படையாக தேவையாக இருக்கின்ற ஒன்று தான், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்டிருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய சரீரத்திலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெளியேற பெற்ற ஒரு பொறுப்பும் ஒரு வேலையும் இருக்கின்றது என்பதை பல இடங்களில் தேவ வார்த்தையில் நாம் பார்க்கின்றோம். ஒரு முழு நேரம் ஊழியத்திற்கு ஏன் அழைப்பு தேவை என்றால், ஏன் அந்த அழைப்பின் உறுதி தேவை என்றால், இந்த முழு நேரம் ஊழியம் என்பது அது ஒரு கடினமான ஒரு வேலை தான். அதை செய்வதற்கு ஒரு அழைப்பு இருந்தால் மாத்திரம்தான் அதில் நாம் நிலைத்து நிற்க முடியும். நாம் முழு நேரம் ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் பலவிதமான போராட்டங்களை, பலவிதமான எதிர்ப்புகளை சந்திப்பார்கள். அந்த போராட்டங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த அழைப்பு என்று அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த ஊழியத்தில் அவர்கள் தரித்திருக்க முடியும். இல்லைன்னா பாதியிலே விட்டு ஓடி விடுவார்கள். தேவனுடைய வாஞ்சியும் நாம் வாசிக்கும் பொழுது தேவ வார்த்தையில் எபேசியர் 4 அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் தான் சபைக்கு தேவையான ஊழியங்களை குறித்து தேவ வார்த்தை நமக்கு போதிக்கின்றது. முழு நேரம் ஊழியம் என்று நம்ம சொல்லும் பொழுது அப்போஸ்தலர்கள், போதகர்கள், அதே போல மெய்ப்பர்கள் என்று தேவனுடைய வார்த்தையில மிக தெளிவாக சபை பக்தி விருத்தி அடையும்படியாக, சபையாரை கட்டி எழுப்பும்படியாக ஆண்டவர் இப்படிப்பட்ட முழு நேர ஊழியர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக அவருடைய சபையை தேவன் கட்டி எழுப்புகின்றார். ஆனால் அதே நேரத்தில் வேதாமத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சபையானது செல்வாக்கு நிறைந்த சபையாய் இருக்கணும் என்றால், தேவ நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சபையாய் இருக்கணும் என்றால், அந்த சபையில் அங்கமாய் இருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவன் அவர்களுக்காக நியமித்திருக்கின்ற இந்த ஊழிய பொறுப்பை அறிந்து அதை செய்யும்படியாக தங்களை அர்ப்பணிப்பார்கள் என்றால் அந்த சபை உண்மையாகவே ஒரு தாக்கம் நிறைந்த ஒரு சபையாக மாறும். அநேக நேரத்தில் என்ன நடைபெறுகின்றது என்றால், சபையில் இருக்கக்கூடிய 20% தேவ விசுவாசிகள் 80% வேலையை செய்கின்றார்கள். என்னங்க, சபையில் இருக்கக்கூடிய அந்த 20% தான் 80% வேலையும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாறணும். சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கின்ற இந்த ஊழிய பொறுப்பு என்ன என்று அறிந்து அதை அவர்கள் நிறைவேற்ற ஆரம்பிக்கும் பொழுது அந்த சபைக்கு தேவன் வைத்திருக்கின்ற நோக்கங்களை தேவன் நிறைவேற்ற நிச்சயம் கிருபை தருவார். ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 25ஆம் அதிகாரத்தில் அந்த தாளந்துங்களுடைய ஊமையை பகிர்ந்து கொண்ட பொழுது 3 மனிதர்களை குறித்து ஆண்டவர் சொன்னார். ஒரு மனிதனுக்கு 5 தாளந்து கொடுக்கப்பட்டது, இன்னொரு மனிதனுக்கு 2 தாளந்து கொடுக்கப்பட்டது, இன்னொரு மனிதனுக்கு 1 தாளந்து கொடுக்கப்பட்டது. இந்த எஜமான் மீண்டும் திரும்பி வந்த பின்பதாக விசாரித்த பொழுது 5 தாளந்துடையவன் அதை பெருக செய்து 10 தாளந்தாக எஜமான் கரத்தில் ஒப்படைக்கின்றான். 2 தாளந்து பெற்றிருந்தவன் அதை
எஜமானிடத்தில் 4 தாலந்துகளாக பெருக செய்து எஜமானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றான். 1 தாலந்து பெற்றிருந்த மனிதன் எதையும் செய்யாமல் அந்த 1 தாலந்தை மீண்டும் தரும்படியாக முயற்சி பண்ணுகின்றான். இந்த எஜமான் இந்த 3 வேலைக்காரர்களிடத்திலும் விசாரித்த பொழுது முதல் வேலைக்காரன் அந்த 5ஐ 10ஆக மாத்தின பொழுது அவனை அதிகம் பாராட்டினான். அதே போல 2ஐ 4ஆக மாற்றினவனையும் பார்த்தும் அதே மாதிரி பாராட்டினான். அவர் பாராட்டின பொழுது இந்த 2ஐ 4ஆக மாத்தின மனிதனை பார்த்து, நீயும் ஏன் 10ஆக மாத்தல என்று அவர் கேட்கல. ஏன்பா அவன் 10ஆக கொண்டு வந்துட்டானே, நீயும் ஏன் பண்ணிருக்க கூடாதா என்று அந்த 2ஐ 4ஆக மாற்றின தாளந்துடைய மனிதனிடத்துல ஆண்டவர் 10ஐ எதிர்பார்க்கல. இங்க என்ன ஆண்டவர் அந்த ஊமையில கற்றுக் கொடுக்கின்றார் என்றால், பிதாவுடைய வாஞ்சையும் விருப்பமும் அவர் கண்ணோட்டமா இருக்கின்றது. நீங்கள் எவ்வளோ நிறைய ஊழியத்தை செய்கின்றீர்கள் என்பது அவருடைய கவனம் அல்ல. உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கின்றதை வைத்து என்னத்தை செய்றீங்க, அதுதான் ஆண்டவர் இடத்துல அவர் மிக கவனமாக நம்ம இடத்துல விசாரிக்கின்றார். இந்த 3வது மனிதனை ஏன் அந்த எஜமான் கடிந்து கொள்றார் என்றால், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரே ஒரு தாளந்து தான். அதை வைத்து அவன் என்ன பண்ணான்? ஒன்றும் பண்ணல. மீண்டும் சொல்றேன், 1 தாளந்து பெற்றிருந்த மனிதன் ஏன் எஜமானால கடிந்து கொள்ளப்பட்டான் என்றால், அவனுக்கு கொடுத்திருந்ததை வைத்து அவன் எதுவும் செய்யல. அதனாலதான் எஜமான் மிகவும் கோபம் அடைகின்றார். நான் உனக்கு கொடுத்திருந்ததை வைத்து ஏதோ ஒன்றை நீ செய்திருக்கும் என்றுதான் அவர் எதிர்பார்க்கின்றார். இன்றைக்கும் தேவன் அதே எதிர்பார்ப்போடு தான் ஒவ்வொரு தேவ பிள்ளையிடத்திலும் கணக்கை கேட்கின்றார். நீங்க எவ்வளவு ஊழியம் செய்தீங்க, எவ்வளோ விதமான ஊழியங்கள் செய்தீங்க, எவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குனீங்கள் என்பதை காட்டிலும் ஆண்டவர் நம்மிடத்துல கணக்கை கேட்கும் பொழுது அவர் விசாரிக்கக்கூடிய காரியம் என்னன்னா, உன் கரத்தில் நான் கொடுத்திருந்ததை வைத்து நீ என்ன செய்தாய்? உனக்கு நான் கொடுத்திருந்த தாளந்தை வைத்து, உனக்கு நான் கொடுத்திருந்த சந்தர்ப்பங்களை வைத்து, உன்னை நான் வைத்திருந்த ஸ்தலத்தில் நீ என்ன செய்தாய் என்றுதான் தேவன் விசாரிப்பாரே தவிர, எவ்வளவு மணி நேரம், எவ்வளவு பெரிய ஊழியம், எவ்வளவு விதமான ஊழியங்கள் செய்தாய் என்று ஆண்டவர் யாரிடத்திலும் விசாரிக்க மாட்டார். அதனாலதான் ஒவ்வொரு தேவ புள்ளியும் இதை உண்மையாகவே உங்களுடைய இருதயத்துல நீங்கள் இதை ஆராய்ந்து பார்க்கணும். இதற்கு தேவையான முயற்சிகள் நாம் ஒவ்வொருவரும் எடுப்பது அவசியம். ஏனென்றால் அவருக்கு முன்பதாக நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாள் நிற்போம். அந்த நாளில் நிற்கும் பொழுது தேவன் நம் இடத்துல என்னத்தை நம் கரத்தில் தந்திருந்தாரோ அதை வைத்து என்ன செய்தோம் என்ற கணக்கை தேவன் கேட்பார். உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்களேன், உங்க கரத்துல என்ன கொடுத்திருக்கிறார்? இங்க இருக்கின்ற ஒருவர் கூட ஆண்டவர் எனக்கு ஒன்றையும் தரவில்லை என்று சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொருவருக்கும் குறைந்தது 1 தாளந்தாவது தந்திருக்கிறார். ஏதோ ஒரு விதத்துல தேவ ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் உள்ள ஒரு நபராய் இருக்கும்படியாக தேவன் உங்கள் கரத்தில் ஒரு தாளந்தை நிச்சயம் தந்திருக்கின்றார். அந்த தாளந்தை வைத்து, அந்த கிருபைகள், தேவன் உங்களுக்கு அளித்த கிருபைகளை வைத்து என்ன செய்தீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த 11வது அதிகாரமும் 12வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நான் எப்பொழுதும் சொல்ற வண்ணமாக, இப்படிப்பட்ட பெயர்கள் அடங்கி உள்ள அதிகாரங்களுக்கு நம்ம வரும் பொழுது நாம் என்ன செய்யறோம் என்றால், ஒரு ஹை ஜம்ப் படிச்சிடறோம். அந்த அதிகாரத்தில் ஒரு 4 வசனத்தை வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு அந்த பேர் வாயில நுழைய மாட்டேந்து, மனதும் கவனமும் சிதறடிக்கப்படுது. அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுறோம், அங்கே எங்கே ஓகே பேர் போகுது ஓகே, அடுத்த அதிகாரம் பேர் ஓகே. அதை முடிச்சோடனே எங்கே மீண்டும் கதை துவங்குதுன்னு பார்க்குறோம். அங்கே உடனே நம்ம அந்த கதையை படிக்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் மாத்திரம் நானும் தான் அதை செய்கிறேன் அநேக நேரத்தில். ஏன் அந்த பெயர்கள் அநேக நேரத்தில் நமக்கு அது பொருத்தம் இல்லை. அந்த பெயர்களை வாசித்தும் நமக்கு அதிலிருந்து எதையும் புரிந்து கொள்ள முடியாத காரணத்து நிமித்தம் அந்த பெயர்களை நாம் சற்று அதை அவாய்ட் பண்ணி, அதை ஸ்கிப் பண்ணி நம்ம அடுத்த இடங்களுக்கு நம்ம போயிடுறோம். ஆனாலும் தேவன் தம்முடைய வார்த்தையில
இவ்வளோ கவனமாக 2 அதிகாரங்களில் ஒவ்வொருத்தருடைய பெயரும் பதிவு செய்து இங்கே ஆண்டவர் இங்கே எழுதியிருப்பார் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு நோக்கம் உண்டு தான். அதை தான் இன்னைக்கு காலையில் நாம் பார்க்கும்படியாக நான் விரும்புகின்றேன். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்த நபராய் இருந்தபடியால் தான் தேவன் அவருடைய பெயர்களை இங்கே நித்தியத்தில் இருக்கும்படியாக பதிவு செய்திருக்கின்றார். 3 காரியங்களை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த ஊழியத்தை குறித்து இவர்கள் செய்தது இந்த 11 அதிகாரத்தையும் 12 அதிகாரத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் செய்த காரியங்களை நம்ம கவனிக்கும் பொழுது இந்த 3 காரியங்கள் நம்மளுடைய கவனத்துக்கு வருகின்றது. முதலாவது, தேவன் விரும்புகின்றதை செய்ய விருப்பம் உள்ளவர்களாக இருந்தார். மீண்டும் சொல்றேன், தேவன் விரும்பினதை செய்கின்ற விருப்பமுடையவர்களாக இருந்த நபர்கள் இவர்கள். நீங்க இந்த 11ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்படுகின்றது என்றால், இப்ப நெகேமியா வந்துட்டார் எருசலேமுக்கு அவர் வந்த பொழுது பாழாய் கடந்த அந்த மதிலை அவர் தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய தலைமைத்துவம் மூலமாக அதை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். அவர் எருசலேமுக்கு வந்த பொழுது இந்த மதில்கள் பாழாய் கடந்தபடியால் அந்த பட்டணத்திற்குள் வசித்து கொண்டிருந்த ஜனங்கள் பாதுகாப்பன்மை இல்லாதபடியால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா செதறிட்டாங்க. அவர்கள் பட்டணத்தில் வசிக்காமல் சுற்றி இருந்த கிராமங்களில் சுற்றி இருந்த மற்ற இடங்களுக்கு அவர்கள் போய் குடியிருக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் இப்பொழுது மதில் மீண்டும் கட்டப்பட்டிருக்கின்றது. மீண்டும் பட்டணத்திற்கு ஒரு பாதுகாப்பு வந்தாயிற்று. இந்த பட்டணத்திற்கு மதிலை கட்டண பின்பதாக இவ்வளோ பிரயாசங்கள் எடுத்த பின்பதாக அங்கே என்ன தேவையா இருந்தது என்றால், மீண்டும் ஜனங்கள் பட்டணத்திற்குள் வந்து வாழும் தேவை ஒன்று இருந்தது. அப்பொழுதுதான் அந்த பட்டணத்திற்கு மீண்டும் பாதுகாப்பை கொடுப்பதற்கு இந்த ஜனங்கள் இருப்பார்கள். அந்த பட்டணத்தில் காரியங்கள் நடப்பதற்கு அது மிக பிரயோஜனமாக இருக்கும். ஆகையால் நெகேமியா என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவர் சொல்றாரு, இப்பொழுது பட்டணத்துல இருக்கக்கூடிய குடும்பங்கள் 10, இன்னும் அநேக குடும்பங்கள் நமக்கு தேவை. பெரிய பட்டணமா இருக்கின்றது, நீங்க எல்லாரும் வெளியே போயிட்டீங்க. ஆனா இப்போ வெளியே இருக்கின்ற அநேகர் நீங்க என்ன பண்ண விரும்புறேன்னா, நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து மீண்டும் பட்டணத்திற்குள் வந்து வாழும்படியாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக நான் விரும்புகிறேன் என்று நெகேமியா சவால் இடுகின்றார். அன்றைக்கு செய்த பழக்கத்தை போல தேவ சித்தத்தை அவர்கள் அறிவதற்கு அவர்கள் செய்த காரியம் என்னன்னா, அவர்கள் சீட்டு போடுறாங்க. யார் மேல சீட்டு விழுகின்றதோ அவர்கள் பட்டணத்திற்குள் வர ஒரு தேவை வருகின்றது. இப்படிப்பட்ட சீட்டு உழுகின்ற நபர்கள் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று அவர்கள் அறிந்த உடனே யோசித்து பாருங்களேன், இவர்கள் 1 வருடம் 2 வருடம் இல்லை, சிலர் பல தலைமுறைகளாக அவர்கள் பட்டணத்திற்கு வெளியே வசித்தவர்கள். பல தலைமுறைகளாக வயல் நிலத்தை அவர்கள் உழுது அவர்கள் குடும்பமாக அந்த விவசாய வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த இடத்தை அவங்க குடும்பத்தை கட்டிட்டாங்க, வீட்டை கட்டிட்டாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாம் தேவையானது எல்லாம் இருக்கு. ஆனால் திடீரென்று அவளுக்கு வரக்கூடிய ஒரு கட்டளை என்னன்னா, உங்க வீடை விட்டுருங்க, உங்க நிலத்தை விட்டுருங்க, உங்களுக்கென்று கொடுக்கப்படுகின்ற பட்டணத்தில் இந்த வெளியே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடம் இருந்திருக்கலாம், வெளியே அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய வயல் நிலம் இருந்திருக்கலாம். ஆனா பட்டணத்திற்குள் அவங்களை வந்து வசிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு 10 சென்ட் கொடுக்கப்பட்டிருக்கலாம், உள்ள ஒரு 5 சென்ட் கொடுக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு இவ்வளவுதான் தரப்படும், பட்டணத்திற்குள்ள இவ்வளவுதான் தரப்படும். ஆனா நீங்க உள்ள வந்து பட்டணத்திற்குள்ள வாழணும் என்ற ஒரு நிபந்தனை அவங்களுக்கு வருகின்றது. ஆனா ஏன் ஆண்டவர் இவருடைய பெயர்கள் எழுதுறாருன்னா, இவர்கள் இப்படிப்பட்ட தேவ வார்த்தை இவர்களை நோக்கி வந்த பொழுது அவர்கள் அதற்கு முழுமையாக கீழ்ப்படிந்த இந்த நபர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு இந்த அழைப்பு, இந்த பொறுப்பு அசௌரியத்தை ஏற்படுத்தினாலும் அவருடைய வாழ்க்கையில தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் என்பது அந்த நேரத்தில் அநேக காரியங்களை விட்டு கொடுக்க அவசியமாக இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஊழிய பொறுப்பை நிறைவேற்றும்படியாக அநேக குடும்பங்கள்
கிட்டத்தட்ட 10,000 பேர் இன்னும் வெளியிருந்தவர்கள் எல்லாரும் உள்ளே பட்டணத்திற்குள் வரும்படியாக தங்களை ஒப்பு கொடுக்கின்றார். ஊழியத்தில் நான் சொல்லுவேன், இது ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை. தேவன் எதில் பிரியமாய் இருக்கின்றாரோ அதை செய்ய நமக்குள்ளேயும் ஒரு வாஞ்சை இருப்பது அவசியம். அதற்காக நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறது அவசியம். ஊழியமானது வசதியோடு கூட செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஊழியத்தை செய்யணும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றோமோ, ஊழியத்தில் ஈடுபடணும் என்று யாரெல்லாம் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கின்றோமோ, அது நம்மளுடைய வாழ்க்கையில கட்டாயம் அசௌரியத்தை கொண்டு வரும். ஊழியமானது சௌரியமாக செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஊழியமானது ஒரு விலக்கிரயத்தை செலுத்தி செய்யக்கூடிய ஒரு காரியம் தான். ஐயா, இப்ப யோசிச்சு பாருங்களேன், நீங்க இந்த சபையில இருக்கிறீங்க, நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, நான் இந்த சபையில நடைபெறுகின்ற இந்த ஒரு ஊழியத்துல நான் பங்கு பெற விரும்புகிறேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. நீங்க ஒரு உதவியாளராக இருக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. நீங்க சொல்றீங்க, இந்த சபையில நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு உதவியாளராக இருக்கும்படியாக நான் தீர்மானம் பண்றேன்னு சொல்றீங்க. அந்த தீர்மானம் பண்ண உடனே அடுத்த வாரம் என்ன ஆகும் தெரியுமா? அசௌரியம். அது வரைக்கும் நீங்க வீட்டிலிருந்து 6:45 கிளம்பி கொண்டு இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க ஊழியம் செய்யறேன்னு சொல்லி உங்க பொறுப்பை கொடுத்துட்டீங்க, உங்க ஒரு அர்ப்பணிப்பை பண்ணிட்டீங்கல்ல. அடுத்த வாரத்துல இருந்து எத்தனை மணிக்கு இங்க வரணும்? அதாங்க பிரச்சனை. பாஸ்டர், நான் இப்ப இருக்கிற மாதிரியே, நான் இப்ப வர மாதிரியே, இப்ப இருக்கிற சௌரியத்திலேயே நான் இருந்துட்டு எப்படி ஊழியம் செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்தறேன். ஐயா, அது அப்படி வேலை செய்யாது. ஊழியமானது அதற்கு ஒரு விலக்கிரயம் இருக்கின்றது. ஊழியமானது அது நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய, தேவனுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆராதனை. ஆண்டவரிடத்துல சொல்றீங்க, ஆண்டவரே, இது என்னுடைய வாழ்க்கையில அசௌரியத்தை உண்டு பண்ணினாலும் என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்திருக்கின்ற எவ்வளோ நன்மைகளுக்கு நான் நன்றியுள்ளனா இருக்கின்றபடியால் ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய வாழ்க்கையான அந்த விலக்கிரயத்தை செலுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு நான் பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன் என்று அந்த அர்ப்பணிப்பை நம்ம தரோம். அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க 6:45 வீட்டை விட்டு கிளம்பினவங்க இப்ப திடீர்னு 6 மணிக்கு கிளம்புறீங்க, இல்லைன்னா இன்னொரு ஊழியத்தில் ஈடுபடுறீங்க. இதுவரைக்கும் 9:30 மணிக்கு பாஸ்டர் எத்தனை மணிக்கு முடிக்கிறீங்க? நானே மறந்துட்டேன். ஓகே, 8:45 அவர் செய்தியை முடிக்கிறாரு. நீங்க 8:44 பேக்கை தூக்கிட்டு ஓடுறீங்க. ஆனா இன்னைக்கு சொல்றீங்க, நான் ஊழியத்தில் ஈடுபடுறேன்னு சொன்ன உடனே இனி நீங்க 8:44 நீங்க வீட்டுக்கு போக முடியாது. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போறீங்க? 11 மணிக்கு வீட்டுக்கு போறீங்க. அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல ஊழியத்தை செய்யணும் என்றால் அதற்கு செலுத்தப்பட வேண்டிய ஒரு விலக்கிரயம். அவரை பிரியப்படுத்தணும், அவருக்கு பிரியமா வாழணும், அவருக்கு பிரியமான காரியங்களை நான் செய்யணும் என்று வாஞ்சை உள்ளவர்களுக்கு இது ஒரு பொருட்டல்லையா, இது ஒரு பொருட்டல்ல. இது அவங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியமாய் மாறிடுது. ஐயோ, உங்களுக்கு நான் இதை செய்றேன் ஆண்டவரே, இது ஒன்றும் இல்லை என்று. அப்படிதான் அநேக நேரத்தில் நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாம் நன்றி செலுத்தும் பொழுது என்ன சொல்றாங்க? ஐயோ, நீங்க எவ்வளவோ செய்துட்டீங்க, இது என்னங்க ஒண்ணுமே இல்லைங்க, இந்த பாக்ஸ் ஸ்வீட் ஒண்ணுமே இல்லைங்க, இந்த ஷர்ட் ஒண்ணுமே இல்லைங்க என்று அவர்கள் நமக்கு நன்மை செய்தபடியால் அவங்களுக்கு நன்றி சொல்லி நாம் கொடுக்கக்கூடிய வெகுமதியை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்னா, இது ஒண்ணும் இல்லை, நீங்க செய்தது எவ்வளோ ஒரு பெரிய காரியம், நான் சும்மா ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லி கொடுக்குறோம். மனிதனுக்கு அப்படி நாம் நன்றி சொல்லுவோம் என்றால் நம்மை படைத்து நம்மை நடத்துகின்ற சுவாசத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து நோக்கத்தை கொடுத்து நம்மை வைத்திருக்கின்ற தேவனை பார்த்து சொல்றோம், ஐயா, இந்த நாள் மாத்திரம் இல்ல, என் வாழ்நாளெல்லாம் உம்முடைய ராஜ்யத்திற்காக நான் தர ஆயத்தமா இருக்கிறேன். என்னுடைய சரீரத்தில் ஓடக்கூடிய ரத்தம் உம்முடைய ரத்தம் தான் ஐயா, என்னுடைய சுவாசம் உம்முடைய சுவாசம் தான். என்னுடைய வாழ்க்கையில நான் எதையும் விட்டு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். உம்முடைய நோக்கத்திற்கு நீர் என்னை அழைப்பீர் என்றால் ஒரு பொறுப்பை எங்கால கொடுத்துட்டீங்கன்னா அதற்கு நான் செலுத்த வேண்டிய விலக்கிரயத்தை நான் செலுத்த ஆயத்தமா இருக்கேன். இந்த யூதர்கள் பல தலைமுறைகளாக பட்டணத்தின் தூரத்தில் இருந்து நல்ல சௌரியமான வசதியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று தேவன் அவர்களுக்கு ஒரு பொறுப்பை தருகின்றார்.
மீண்டும் இந்த பட்டணத்திற்கு நீங்கள் வந்து குடியிருக்க நான் விரும்புகிறேன் என்று தேவன் சொன்ன பொழுது அதை தட்டாமல், அதை மறுக்காமல், உடனடியாக கீழ்ப்படிந்து குடும்பம் குடும்பமாக இவர்கள் மீண்டும் பட்டணத்திற்குள் வந்து வாழ துவங்கின இந்த குடும்பங்கள், அவர்களுடைய பெயர்கள் தான் இங்கே நமக்கு எழுதப்பட்டிருக்கின்றது. அவருடைய பெயர்களை தேவன் கவனமாக கவனித்து, நான் உன்னை மறக்கல, என்னுடைய ராஜ்யத்திற்காக நீ செய்த இந்த காரியத்தை நான் மறக்க மாட்டேன், என்னுடைய நித்திய கணக்கில் நான் எழுதி வைத்து நான் உனக்கு தர வேண்டிய என்ன ஒரு அற்புதமான ஒரு 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 கிருபையா இருந்தால் நான் தருவேன் என்ற வாக்கு நிமித்தமாக தான் தேவன் அவங்களுடைய பெயர் எழுதி வைக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்துல ஒருத்தனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தினா கூட என்ன பண்றாராமா, அவருடைய கணக்களை எழுதி வைக்கிறாராம். அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு கலசம் தண்ணி ஆனது எவ்வளோ ஒரு சாதாரணமான காரியம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஒரு சாதாரணமான அற்பமான ஒரு காரியத்தை நீ செய்தாலுமே நான் அதை ஞாபகம் வச்சிருந்தேனா, என் ராஜ்யத்திற்காக நீ என்ன தியாகத்தோடு என்ன நேரத்தை கொடுக்குறியோ, எந்த அந்தஸ்தை கொடுக்குறியோ, எந்த விளக்கிரயத்தை செலுத்துறியோ, அதை என்னுடைய நித்திய கணக்கில் எழுதி வைத்து ஒரு நாள் வரும், தேசங்களும் ஜாதிகளும் அவருடைய பிரசனத்தில் கூடி இருக்கும் பொழுது பெயர் சொல்லி சொல்லுவாரு, பிரதர் ஜோசப், உங்களை நான் ஞாபகம் வைத்திருக்கின்றேன், நீங்க ராஜ்யத்திற்காக செய்ததை ஞாபகம் வைத்திருக்கின்றேன், எஸ்தர் நீ எனக்காக செய்ததை நான் ஞாபகம் வைத்திருக்கின்றேன், அதற்கான ஏற்ற பிரதிபலம் உனக்கு எப்ப கொடுக்கிறேன்னா, எல்லாருக்கும் முன்பதாக, தேசங்களுக்கு முன்பதாக, ஜாதி ஜனங்களுக்கு முன்பதாக, தலைமுறையாக தேவ பிரசனத்தில் ஒன்றாய் நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது, அந்த பரிசுத்த மணி நேரத்தில் தேவன் உங்களை பார்த்து பெயர் சொல்லி உங்களை பார்த்து சொல்வாரு, நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள வேலைக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தபடியால் உன்னை நான் அநேக காரியங்களுக்கு நான் உன்னை அதிபராக நான் உன்னை நியமிக்கின்றேன் என்று ஒரு ஏற்ற பலனை தேவன் தருவார். அது ஒரு நித்திய நோக்கம், ஒரு நித்திய ஒரு வெளிப்பாடு நமக்குள்ள இருக்கும் பொழுது, நம்ம இங்கே இருக்கும் பொழுது நம்ம சொல்கிறோம், ஐயோ இதுதானா, இதை நான் கொடுத்துட்றேன், இதுதான் செய்யணுமா, இதை நான் செய்துறேன். ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்துவதற்கு என்னவா இருந்தாலும் அதை செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உம்மை பிரியப்படுத்துவதுதான் என்னுடைய பிரியம் என்று தேவ பிள்ளைகள் எழும்புவார்கள் என்றால், உண்மையாகவே தேவ சபை தாக்கம் நிறைந்ததாகும், அநேகருக்கு ஆசீர்வாதமுடைய ஒரு சபையாக மாறும். இரண்டாவது இங்கே நம்ம பார்க்கக்கூடியது, அவருடைய வட்டாரத்திலும் அவருடைய திறமையும் பயன்படுத்தி ஊழியம் செய்தார். அவருடைய வட்டாரத்திலையும் அவருடைய திறமையும் பயன்படுத்தி ஊழியம் செய்தார். 11ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் இதெல்லாம் குடும்பங்களுடைய தலைவர்களுடைய பெயர். அதற்கு பின்பதாக 10வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஆசாரியர்களுடைய பெயர். அதுக்கு பிறகு 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் லேவியர்களுடைய பெயர்கள். அதற்கு பின்பதாக 19லிருந்து 21 வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது வாசல் காப்பாளர்கள், தேவ ஆலயத்தில் வேலைக்காரர்களாக இருந்த நபர்கள், அவருடைய பெயர்கள். 22லிருந்து 24 வாசிக்கும் பொழுது பெர்சியா ராஜா இருந்த பொழுது நியமித்த அந்த நபர்கள், யாரெல்லாம் ஆலயத்திற்கு ஊழியம் செய்யணும், யாரெல்லாம் பல்வேறு பொறுப்புகளை அவர்கள் நடப்பிக்கணும் என்று நியமிக்கப்பட்ட அவங்க பெயர்கள். பெயராக, குடும்பமாக அங்கே தெளிவாக இவர்கள் என்னென்னலாம் செய்தார்கள் என்று அங்கே குறிப்பாக தேவன் எழுதுகின்றார். அப்படின்னா ஆண்டவர் ஆசாரியரிடத்துல ஆசாரியனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவரிடத்தில் எதிர்பார்ப்பு வைத்திருந்தார். லேவியர்களிடத்தில் லேவியருடைய ஊழியத்தை செய்யும்படியாக எதிர்பார்ப்பு வைத்திருந்தார். வாசல் காப்பாளராக நியமிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து வாசல் காப்பாளராக இருக்கும்படியாக தேவன் அவரிடத்தில் எதிர்பார்த்தார். பெர்சிய ராஜா யாரை பட்டணத்திற்கு என்ன ஒரு அதிபராக நியமித்திருந்தாரோ அதே பொறுப்பை தொடர்ந்து அவர்கள் செய்யும்படியாக தேவன் விரும்பினார். அப்படின்னா ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்த திறமையில, அவர்களுக்கு கொடுத்திருந்த அவர்களுடைய வட்டாரத்தில் அவர்கள் ஏதோ ஒன்றை தேவனுக்காக செய்யும்படியாக தேவன் விரும்பினார்.
நெகேமியா நீங்கள் 4வது 5வது அதிகாரம்லாம் நம்ம பார்த்த பொழுது அந்த மதில் கட்ட துவங்கின பொழுது நம்ம வாசித்தோம். சில இடங்களில் குடும்பங்கள் அவர்களுக்கு முன்பதாக இருந்த பாழாய் கிடந்த மதிலை கட்டும்படியாக பொறுப்பு தரப்பட்டது. அப்படின்னா அந்தந்த குடும்பங்களுக்கு அவருடைய வட்டாரத்தில் அவர்கள் வசித்து கொண்டிருந்த இடத்திலேயே இருந்து ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் ஒரு பொறுப்பை அவள் கரத்தில் தந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவ ராஜ்யத்தில் நாம் ஊழியத்தை செய்யும் பொழுது தேவன் நமக்கு தந்திருக்கின்ற அந்த வட்டாரத்தை பயன்படுத்தி, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா your sphere of influence, உங்களுக்கென்றே தேவன் ஒரு வட்டாரத்தை கொடுத்திருக்கின்றார், ஒரு குடும்பத்தை தந்திருக்கின்றார், ஒரு சமுதாயத்தை தந்திருக்கின்றார், ஒரு வேலை ஸ்தலத்தை தந்திருக்கின்றார், ஒரு வியாபாரத்தை தந்திருக்கின்றார். இதெல்லாம் தற்செயலாக உங்களுக்கு தரப்படலை, தற்செயலாக நடக்கலை. தேவ பிள்ளைக்கு எதுவும் அவங்களுடைய வாழ்க்கையில தற்செயலாக நடப்பதில்லை. தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில நடப்பதெல்லாம் அவரால் நியமிக்கப்பட்டிருக்கின்றது, அவரால் திட்டமிடப்பட்டிருக்கின்றது, அவருடைய நோக்கங்கள் நிறைவேறி கொண்டிருப்பது நிச்சயம். அப்படின்னா உங்களுடைய வேலை ஸ்தலம் தேவன் உங்களுக்கு தந்திருக்கின்றது, உங்களுடைய வட்டாரம், உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய வட்டாரம், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தெரு உங்களுடைய வட்டாரம். தேவன் உங்களை எங்க வைத்திருக்கின்றாரோ அந்த இடத்துல தேவனுக்காக சாட்சியாக வாழ்வது தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார். உங்க வியாபாரத்தை பயன்படுத்தி, உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய பதவியும் உங்கள் ஸ்தானத்தை பயன்படுத்தி தேவனுக்காக வாழ்வது, சாட்சியாக நிற்பது தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தாளந்து திறமையில் அவர்கள் தேவனுக்காக ஏதோ ஒன்றை செய்யும்படியாக தேவன் அவர்களை நியமித்ததை இங்கே நம்ம வாசிக்கிறோம். நான் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை அவருடைய அற்புத நோக்கத்திற்காக தான் அங்கே வைத்திருக்கின்றார். நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் நடத்துகிறீங்களா? தேவன் உங்களை அந்த அற்புத நோக்கத்திற்காக தான் உங்களோட பிஸ்னஸ் அதிபராக வைத்திருக்கின்றார். ரியல் எஸ்டேட் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல வைத்திருப்பது தற்செயலான ஒரு காரியம் இல்லை. உங்கள் மூலமாக இந்த பட்டணத்திற்கும் சமுதாயங்களுக்கும் தேவ ஆசீர்வாதமும் தேவனை குறித்த அறிவு மற்றவர்களுக்கு வெளிப்படணும் என்று தேவ வாஞ்சை உண்டையா. ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்திருக்கின்ற உங்கள் வட்டாரத்தை தேவ அற்புத நோக்கத்திற்காக பயன்படுத்தின. நான் இந்த நெகேமியா புஸ்தகத்தின் இந்த தொடர் செய்தியை நாம் ஆரம்பித்த பொழுது, முதல் செய்தியாக நான் பேசின பொழுது அந்த முதல் செய்திக்கு நான் தலைப்பு கொடுத்தது நீங்கள் தான் அந்த நெகேமியா என்று நான் சொன்னேன். அப்படி என்றால் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த நாட்களுக்கென்றே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நெகேமியா. நெகேமியா என்ற மனிதன் இன்றைக்கு நம்ம அவரை குறித்து வாசிக்கிறோம், அவர் செய்த எல்லா சாதனைகளும் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அவருடைய ஆரம்பம் ரொம்ப அற்பமான ஒரு ஆரம்பம் தான். அவர் ராஜாக்கு ஒரு பாத்திரக்காரராக தான் இருந்தார். சின்ன ஒரு வேலை தான். டெய்லி காலையில் ராஜாவுக்கு காலை உணவை கொடுக்கணும், அவருக்கு டீ வேணா டீ போட்டு கொடுக்கணும், அவருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வேணா கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும். என்ன அவருக்கு தேவை இருக்கோ அவருடைய தேவைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு வேலை பொறுப்பு உடையவர் தான் நெகேமியா. ஆனால் அந்த வேலை பொறுப்பை, அந்த வட்டாரத்தை தேவன் பயன்படுத்தி பாழாய் கடந்த எருசலேமின் மதில்களை கட்ட நெகேமியாவை தேவன் எழுப்பினார். அப்படின்னா நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு சின்ன வேலை தான், அற்பமான ஒரு வேலை தான், யாரும் கவனிக்காத ஒரு வேலை தான் நீங்கள் யோசிக்கலாம். மனிதனுடைய பார்வையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றது ஒரு சின்ன ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் அந்த சின்ன காரியத்தை தேவ கரத்தில் கொடுத்தீங்கன்னா, அந்த சின்ன பதவியை, சின்ன வேலையை, சின்ன பொறுப்பை தேவ கரத்தில் கொடுத்த ஆண்டவரே இதை உம்முடைய ராஜ்யத்திற்காக நான் ஒரு ஆராதனையாய் படைக்க விரும்புகிறேன், இது உம்முடைய நோக்கங்களுக்காக பயன்படுத்துங்கள் என்று உங்களுடைய எந்த இடத்தை
இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்களோ, எவ்வளோ ஒரு சிறிய வியாபாரத்தை நடத்தி கொண்டிருந்தாலோ அதை தேவன் பயன்படுத்தி அவருடைய நித்திய ராஜ்யத்தை தேவன் கட்ட வல்லவராய் இருக்கின்றாரு. தேவனை பொறுத்த வரைக்கும் சின்ன காரியங்களை தான் அவருக்கு விரும்புகிறாரு. சின்ன சின்ன காரியங்களை தான் பயன்படுத்தி பெரிய காரியங்களை தேவன் செய்கிறாரு. சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் உண்டாக்க வல்லவராய் இருக்கின்றாரு. நீங்கள் எங்கிருந்தாலும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும், சும்மா சாதாரண ஒரு மாணவனாக இருக்கலாம், நீங்க படித்து கொண்டு இருக்கலாம், ஆனால் நீங்கள் இருக்கிற கல்லூரியில், பள்ளிக்கூடத்தில், நீங்கள் இருக்கின்ற அந்த தெருவில் ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் வட்டாரத்தை நீங்க பயன்படுத்துங்க, என் செல்வாக்க பயன்படுத்துங்க, ஏதோ ஒரு விதத்தில் உம்முடைய ராஜ்யத்திற்கு நான் பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா இருக்கணும் என்று சொன்னீங்கன்னா போதும் ஐயா. நெகேமியாவை கொண்டு நூற்றுக்கணக்கான வருடங்கள் பாழாய் கிடந்த மதிலை தேவன் மீண்டும் கட்டி எழுப்பி இஸ்ரவேல் மத்தியில் ஒரு மகா பெரிய எழுப்புதலை கொண்டு வர ஒரு பாத்திரக்காரனை தேவன் பயன்படுத்துவார் என்றால் நீங்கள் ஏமாத்துறோம். நீங்கள் ஏன் தேவன் பயன்படுத்த மாட்டாரு? ஏன் உங்களை தேவன் இந்த நாட்களுக்கென்று, இந்த தேசத்திற்கென்று, இந்த பட்டணத்திற்கென்று தேவன் ஒரு அற்புத விதத்தில் தேவன் உங்களை பயன்படுத்த மாட்டாரா என்று நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இவர்கள் எல்லாரும் அவங்க சின்ன சின்ன இடங்கள தான் இருந்தாங்க, சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அவங்க செய்த ஒரு அற்புதமான காரியம் என்னன்னா, அவருடைய வேலைகளையும் அவருடைய பொறுப்புகளையும் தேவ நோக்கத்திற்காக, தேவ ராஜ்யத்திற்காக அதை தங்களை ஒப்பு கொடுத்த பொழுது இந்த அற்புத புஸ்தகத்தில் அவருடைய பெயர் எழுதப்பட ஆரம்பித்தது. ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரை நான் கணக்கில் வச்சுக்கிறேன், உன் பேரை நான் கணக்கில் வச்சுக்கிறேன். உன்னுடைய அந்த 1 மணி நேரத்தை எனக்கு தந்துட்டல்ல, நீ உன்னுடைய செய்திருக்கிற அந்த சின்ன வேலையை எனக்கு நீ கொடுத்துட்டல்ல என்று அவர்கள் செய்த சின்ன சின்ன காரியங்களை தேவன் கவனித்து அதற்கு ஏற்ற ஒரு பிரதிபலனை தேவன் நீங்க தருவதை நான் பார்க்கணும். 3வது இன்னொரு காரியமும் நான் இங்கே பார்க்குறேன். 11-12 அதிகாரத்தில் பாராட்டு பெறாமல் ஊழியம் செய்த ஒரு ஜனக்கூட்டம். என்னங்க? பாராட்டு பெறாமல் ஊழியம் செய்த ஒரு கூட்டத்தார். ஏன்னா இங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் சொன்னது போல இந்த பெயரை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த பெயர் உங்களுக்கும் எனக்கும் புரிய மாட்டேங்குது, பொருத்தமா இல்லை அவங்க பெயர். ஏன்? நமக்கு அவங்கள தெரியாது, அந்த குடும்பத்தை தெரியாது, அந்த நபரை நமக்கு தெரியாது. அதனால அந்த பெயரை வாசிக்கும் பொழுது நமக்கும் அவங்களுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த பெயரை வாசிக்கும் பொழுது நமக்கு அது ஒரு அர்த்தத்தை கொடுக்கல. ஆனா அந்த பெயர்கள் தேவனுக்கு மிக முக்கியம், அந்த பெயர்கள் தேவனுக்கு மிக வெளியேறப்பட்டது. ஆகையால் தான் இந்த ஜீவ வார்த்தையில அவர்களுடைய பெயரை தேவன் எழுதுறார். இதுல என்னன்னா, சிலருடைய பேரு எழுது கூட படலை. இவ்வளோ பெயர் பட்டியல் இருக்கும் பொழுது, உதாரணத்திற்கு நீங்க 11 அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசிங்களேன். அவர்களுடைய சகோதரராகிய பராக்கிரமசாலிகள் 128 பேருமே. இவர்கள் மேல் அகதோலுமின் குமாரன் சப்தியேல் விசாரிப்புக்காரனாய் இருந்தான். ஸோ இங்க சப்தியேல் உடைய பெயர் மாத்திரம்தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா சப்தியேலோடு கூட சேர்ந்து எவ்வளோ பராக்கிரமசாலிகள் இருந்தாங்களாமா? 128 பராக்கிரமசாலிகள் இருந்தாங்களாம். ஆண்டவர் சொல்றாரு அவருடைய வார்த்தையில, சப்தியேல இப்படியாக இவர் எனக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார், இப்படியாக நான் அவரை பயன்படுத்தினேன். ஆனா சப்தியேலோடு கூட இருந்த 128 என்று அந்த எண்ணிக்கை தேவன் அங்க குறிப்பா எழுதுறார். இப்போ யோசித்து பாருங்களேன். அல்ல இந்த கேள்வி கேட்கிறேன், அந்த 128 நபர்களுடைய பெயரை தேவன் அறிந்திருப்பாரா, அறிந்திருக்க மாட்டாரா? அறிந்திருப்பார். ஏன்? அவர் சும்மா இந்த மனிதன் சப்தியேலோடு கூட நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்தார் என்று எழுதல, சரியா எண்ணிக்கையோடு கூட 128 ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா அந்த 128 பெயர்கள் இங்கே எழுதப்படலைனா கூட தேவன் அவர்களை கவனித்தார், அவர்களை நினைவு கூறினார்,
அவருடைய கணக்கு வைத்திருக்கின்றார் என்பதற்கு அடையாளமாக அந்த எண்ணிக்கை இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. 128 பேர். ஊழியன்னு சொன்னா இங்கேதான் நிறைய நேரத்தில் நமக்கு பிரச்சனை. நம்ம ஊழியத்தை எப்ப செய்ய விரும்புகிறோம்னா, எப்படி செய்ய விரும்புகிறோம்னா, எல்லாரும் பார்க்கும் பொழுது, எல்லாரும் நம்மை பாராட்டும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது எவ்வளோ அருமையா இருக்கு. பிரதர், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்க சிரித்த முகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்லும் பொழுது அப்படியே உள்ளமெல்லாம் குளிர்ந்து போய், எப்பா என்ன நல்லா இருக்கு ஊழியம் செய்யறது. ஆனா அதே நேரத்தில் நீங்க நிக்கிறீங்க, ஊழியம் செய்றீங்க, உங்களை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி ஒருத்தர் போறாங்கல்ல, அவங்கள நீங்க பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஜெபங்கள் உங்களுடைய இருதயத்தில் பிறப்பிக்கப்படுது யோசித்து பாருங்களேன். ஆண்டவரே, அவங்கள சந்திங்க ஆண்டவரே, அவங்க இருமாப்பா உடைங்க ஆண்டவரே, கடினமான இருதயம் ஆண்டவரே, இப்படியெல்லாம் அவங்க என்னை பார்த்து முறைக்கிறாங்க, இப்படி சொல்றாங்க. நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், எனக்கு குறித்து ஒரு வார்த்தை சொல்லலை அந்த மீட்டிங்கில். இதுக்காக எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா, எவ்வளோ நேரத்தை கொடுத்தேன் தெரியுமா, இதுக்காக எவ்வளோ விதத்தில் நான் இதற்காக விலைக்கிறைய செலுத்தினேன் தெரியுமா. அந்த பாஸ்டர் எழும்பி என் பேரை ஒரு தடவை கூட சொல்லலை, என் முகத்தை கூட ஒரு பார்க்கல. இதெல்லாம் தேவையா எனக்கு? எதுக்குயா நான் இவ்வளோ கஷ்டப்படணும்? எதுக்குயா இவ்வளோ பிரச்சனை எனக்கு? இவ்வளோ செய்தும் ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டேன்றாங்க. என்ன மேடையெல்லாம் கூப்பிட்டு எனக்கு பரிசெல்லாம் கொடுக்க வேண்டாம், பாஸ் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நன்றி சொல்லக்கூடாதா அப்படின்னு யாரும் சொல்லலை. நான் உதாரணமாக சொல்றேங்க. சில நேரத்தில் நமக்குள்ள இந்த அங்கீகாரம் ஜனங்கள் மத்தியில் பெறாமல் இருக்கும் பொழுது, பாராட்டுகள் வராமல் இருக்கும் பொழுது, நீங்க இசை வாசிக்கிறீங்க, அன்னைக்கு நீங்க வாசிக்கும் பொழுது அப்படியே பரலோகம் பூமியில இறங்குனது போல உணர்றீங்க. நீங்க உங்களால தாங்க முடியல, என்னடா இவ்வளோ அருமையா ஆண்டோடைய பிரசன்னத்துக்கு நீங்க இறங்கி போகும்பொழுது 3 பேர் முகத்தை பார்க்குறீங்க, யாராவது எதாவது சொல்லுவாங்களான்னு. ஒருத்தரும் சட்டம் பண்ண மாட்டேன்றாங்க, ஒருத்தரும் உங்க முகத்தை கூட பார்க்க மாட்டேன்றாங்க. நீங்க நல்லா வாசிங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்க, நல்லா நடத்துனீங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்க, நல்லா செய்தீங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. நமக்குள்ள உடனே என்ன வேதனை, எதுக்கையா இந்த பிரச்சனை? நமக்கு ஆளை விடுங்க, நான் இருக்கிறேன், என் வேலையை நான் பார்த்துட்டு போறேன் என்று அநேக நேரத்தில் ஊழியத்தை செய்யாமல் இருப்பதற்கும் ஊழியத்தை விட்டு போவதற்கும் மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா, பாராட்டு பெறல, அங்கீகரிப்பு வரல. நான் கேட்குறேன், ஊழியத்தை யாருக்காக செய்றீங்க? எதுக்காக செய்றீங்க? அவர் சொன்னனால தானே செய்றீங்க, அவருக்காக தானே செய்றீங்க. அப்படின்னா அவர் இதை குறித்து என்ன சொல்றாரு, அவர் இதை குறித்து என்ன யோசிக்கிறாருன்னு தானே உங்களுடைய மிகப்பெரிய பிரதான கவனமா இருக்கும். மனிதன் பார்வையில பாராட்டு வருதோ இல்லையோ, மனிதன் கரத்திலிருந்து உங்களுக்கு அங்கீகரிப்பு வருதோ இல்லையோ, உங்களுடைய மிக முக்கியமான கவனம், எனக்கு கொடுத்த இந்த பொறுப்பை தேவன் பார்த்து அவர் சந்தோஷப்படுகின்றாரா, இதன் மூலமாக அவர் மகிமைப்படுகின்றாரா என்றதுதான் உங்க கவனம் இருக்கணுமே தவிர, மனிதன் உங்களை பார்த்து நல்லா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்கன்னு சொல்லலனா கூட, ஐயா ஒரு நாள் அவருக்கு முன்பதாய் நிற்கும் பொழுது மனிதனுடைய வார்த்தைகளை காட்டிலும் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய பாராட்டு எவ்வளவு விலையேறப்பட்டது. இப்படியும் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு உங்களை தூக்கி ஐஸ் போட்டு உங்களை மாதிரி தேவதூதன் கூட பாட முடியாது ஐயா. நீங்க அந்த வெள்ளை ஷர்ட்டு போட்டு நிற்கும் பொழுது அப்படியே கண்ணு கூட திறக்க முடியல, அவ்வளோ பிரகாசமா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு உங்களை பார்த்து அதே நபர் பேய் முடிச்ச மாதிரி இருக்கிற, கிறுக்கு வந்துருச்சா, உனக்கு என்ன லூசா, உங்களை துதித்த அதே வாய் உங்களை சபிக்கவும் செய்யும். இயேசுவுக்கு அதை பண்ணாங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாகவே பண்ணுவாங்க. அதனாலதான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் மனிதர்கள் அவரை எவ்வளோ பாராட்டினாலும்
அவருடைய இருதயத்தை அறிந்திருந்தபடியால் அவர் எந்த விதத்தில் சட்டை கூட பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன், ஊழியன் வந்துருச்சுன்னா பெயருக்காக, பாராட்டுக்காக, புகழுக்காக செய்யாதீங்க. அவருடைய அற்புத கரத்திலிருந்து தரப்பட வேண்டிய பிரதிபலனுக்காக செய்யுங்க. நான் இதை சொல்கிறேன், நீங்கள் ஊழியத்தை செய்து இந்த பூமியில் யாராவது பாராட்டிட்டாங்கன்னா நீங்கள் அழுகணும், வேதனைப்படணும். ஏன் நீங்கள் சொல்கிறீங்க, ஐயோ எனக்கு அங்கே வர வேண்டியது நீங்கள் திருடிடாதீங்க, அவர்கிட்ட இருந்து வர வேண்டியது நீங்க எனக்கு கொடுத்து எனக்கு கெடுத்துறாதீங்க. நான் பொறுமையா இருந்து அவர் கரத்திலிருந்து நான் வாங்கிக்கிறேன், அவருடைய வாயிலிருந்து பாராட்ட வாங்கிக்கிறேன். இங்க எதுவும் எனக்கு கிடைக்கலனாலும் எனக்கு உயிருள்ள நாள் வரைக்கும், எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும், எனக்கு சுவாசம் இருக்கிற வரைக்கும், என்னுடைய பேச்சு, என்னுடைய மூச்சு, என்னுடைய பலன் எல்லாம் அவருடைய ராஜ்யத்திற்காகவும் அவருடைய நோக்கங்களுக்காகவும் நான் தருவேன் என்று பிரதிஷ்டையோடு கூட நீங்க வாழ்ந்தீங்கன்னா, ஐயா உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து தேவன் அற்புத விதத்தில் மற்றவர்களுக்கு தேவன் ஒரு மாதிரியாக, சவாலாக தேவன் வைத்திருப்பார். அநேகருடைய பெயர்கள் இங்க இல்லை, வெறும் அந்த குடும்பத்துடைய தலைவர் பேர் தான் இருக்கு. அந்த குடும்பத்தில் இருந்த நபர்கள் பெயர் காணும். வெறும் ஒரு தலைவர் தான், அவர் கூட இருந்தவர்கள் எண்ணிக்கை தான் இருக்கு. ஆனாலும் எனக்கு இருக்கக்கூடிய அற்புதமான விசுவாசம் என்னன்னா, அந்த எண்ணிக்கையை கவனித்து எழுதின தேவன் அந்த ஒவ்வொரு எண்ணிக்கையில பின்னாடி இருந்த அந்த நபரை தேவன் அறிந்திருந்தார், அவருடைய பின்னணியை தேவன் அறிந்திருந்தார். அவர்கள் தேவனுக்காக கொடுத்த தியாகம், தேவனுக்காக செலுத்தின எல்லா விளக்கிரயத்தை தேவன் கணக்கில் வைத்திருக்கின்றார் என்பதை நான் இதை பார்க்கும் பொழுது நிச்சயமா நான் புரிந்து கொள்றேன். தேவனுக்காக நீங்க எதை செய்தாலும், எதை விட்டு கொடுத்தாலும், எந்த விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அசௌரியத்தை நீங்கள் அடைந்தானோ, தேவ பார்வையில் அது விலையேற பெற்றதையா. மனிதனுடைய பாராட்டை தேடி ஊழியத்தை செய்யாதீங்க. தேவனுடைய அங்கீகரிப்பும் பாராட்டை தேடி ஊழியத்தை செய்யும் பொழுது நித்திய புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர்கள் அங்கே பதித்து எழுதப்பட்டிருக்கும். நெகேமியாவின் கடைசிக்கு வரும் பொழுது இந்த 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது நான் இதுதான் நான் கவனிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரை குறித்தும் கவனமாக இருக்கின்றார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் 10வது வசனம் விதமாக தேவ வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்களேன். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஒரு ஆமென் சொல்லலாமா? மீண்டும் எல்லாரும் சேர்ந்து இதை வாசிக்கலாமா? மீண்டும் வாசிங்களேன், நல்ல சத்தமா வாசிங்களேன். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. அவர் மறக்க மாட்டார். சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும், சின்ன பிரயாசமாக இருந்தாலும் அவருடைய கணக்கில் நிச்சயம் எழுதி வைப்பாருங்க ஐயா. இந்த சபைக்காக, இந்த தேவ சபைக்காக ஒருவேளை யாரும் பார்க்காம இருந்திருக்கலாம், யாரும் உங்களை பார்த்து பாராட்டாமல் இருந்திருக்கலாம், யாரும் உங்களை கைகுலுக்கி நீங்கள் நல்லா செய்தீங்கன்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்ற தேவன் நிச்சயம் நீங்கள் செய்த அந்த வேலையும் உங்கள் பிரயாசத்தையும் நீங்கள் செலுத்தின இந்த விளக்கிரயத்தையும் தேவன் அறிந்திருக்கின்றார், அவர் கணக்கில் வைத்திருக்கின்றார். நேரம் வரும் பொழுது உங்களுக்கு முழுமையான பிரதிபலனை தேவன் நிச்சயம் தருவாருங்கய்யா. சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த பிரதிபலனை தருவார். என்னுடைய செய்தியின் 2வது பாகம் இந்த காலையில் நான் என்ன கவனிக்க விரும்புகிறேன் என்றால், இந்த ஊழியம் செய்யணும்னா இவர்களுடைய பெயர்கள்லாம் எழுதப்பட்டிருக்குல்ல, அதோடைய ரிக்குவயர்மெண்ட் என்ன, ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கின்ற எதிர்பார்ப்பு என்ன. ஏன்னா ஒரு 3 காரியங்களை மிக சுருக்கமாக உங்களோடு கூட சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த அதிகாரங்களை 12வது அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது இதை நான் பார்க்குறேன். 3 காரியங்கள் நான் இங்கே பார்க்குறேன். ஊழியம் செய்யணும்னா நமக்கு தேவையானது,
அந்த குறிப்பை நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்பினது, ஊழியன்னு சொல்லிட்டோம்னா நம்மை நாம் பார்க்கும்பொழுது ஒரு வேலைக்காரன் ஸ்தானத்தில் தான் நம்ம பார்க்கணும். ஒரு வேலைக்காரன், ஒரு வேலைக்காரனுக்குள் இருக்க வேண்டிய மனப்பான்மை என்ன? What are the attitudes that need to be in a servant that serves? வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனுக்குள் எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இருக்கணும்? முதலாவது நான் சொல்லுவேன், ஊழியன் என்று சொன்னீங்கன்னாவே இருதயம் தான். உங்கள் இருதயத்தை சார்ந்ததா இருக்கின்றது ஊழியம். வேலைக்காரன் என்றால் உங்கள் இருதயம். அப்படின்னா உங்கள் இருதயம் ஒரு சுத்தமுள்ள ஒரு இருதயமா? உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பதாக ஒரு சுத்தமுள்ள ஒரு இருதயமா? ஏன்னா இங்க 30ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரத்துல இவர்கள் லேவியர்களும் ஆசாரியர்களும் அவர்கள் அந்த ஊழியத்தை செய்வதற்கு முன்பதாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு ஜனத்தையும் பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் சுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் பட்டணத்தையும் அந்த அலங்கத்தை சுத்தம் செய்வதற்கு முன்பதாக அவர்கள் சுத்தம் செய்தது என்ன? தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டார்கள். அவர்கள் மற்றவர்களை சுத்தம் செய்வதற்கு முன்பதாக, தேவ ஆலயத்தை சுத்தம் செய்வதற்கு முன்பதாக அவர்கள் செய்த முதல் படி தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டார்கள். தங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொண்டார்கள். தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். அப்படின்னா ஊழியத்தை செய்யணும் என்றால் முதலாவது நமக்கு தேவையான அடிப்படையான ஒரு மிக முக்கியமான நிபந்தனை சுத்தமுள்ள ஒரு இருதயம், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. இது இல்லாமல் ஊழியம் செய்தால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. உங்கள் குடும்பத்தை சரியாமல் நடத்தாமல், உங்கள் கணவருக்கு நீங்கள் ஒரு நல்ல மனைவியாய் இல்லாமல், உங்கள் மனைவிக்கு நீங்கள் ஒரு நல்ல கணவராய் இல்லாமல், உங்கள் வியாபாரத்தில் உண்மை இல்லை, சமுதாயத்தில் சாட்சி இல்லை, நீங்க பொய் பேசக்கூடியவர்கள், திருடக்கூடியவர்கள், உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு சாட்சி இருந்தது என்றால், நீங்கள் இங்க சபையில வந்து எவ்வளவு ஊழியம் செய்தாலும், எவ்வளவு விதத்தில் நீங்கள் பரிசுத்தவான் என்று தோற்றம் அளித்தாலும், தேவ பார்வையில அது பிரயோஜனமற்ற ஒரு ஊழியம். ஏன்னா அவர் பார்க்கக்கூடியது இருதயம். உன் இருதயம் எங்க இருக்கு? உன் இருதயம் எந்த காரணத்தினால் இதை செய்யுது என்றுதான் தேவன் கவனிக்கின்றார். மனிதன் வெளி தோற்றத்தை பார்க்கின்றான், தேவனோ இருதயத்தை பார்க்கின்றார். அப்படின்னா ஒரு ஊழியத்தை செய்வதற்கு முன்பதாக உங்கள் சாட்சியை காத்து கொண்டீங்கன்னா, உங்கள் சமுதாயத்தில் உங்கள் சாட்சி எப்படி இருக்கின்றது? உங்கள் குடும்பத்தில் உங்க சாட்சி எப்படி இருக்கின்றது? மனைவியோட நேரத்தை செலவு செய்வதில்லை, பிள்ளைகளோட நேரத்தை செலவு செய்வதில்லை. ஆனா இங்க வந்து விழுந்து கிடந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை ஐயா. ஏன்? தேவ பார்வையில உங்களுக்கு தந்திருக்கின்ற முதல் பொறுப்பு உங்க குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்பு. பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனா இருக்கணும், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும், புருஷனுக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியா இருக்கணும். அதற்கு பின்பதாக தான் நீங்க தேவ ராஜ்யத்தில் வந்து ஊழியத்துக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க முடியும். வீட்டுல சாட்சி இல்லை, வேலை ஸ்தலத்துல சாட்சி இல்லை, ஆனா இங்க வந்து ஊழியம் செய்தீங்கன்னா பொருட்டல்ல. இந்த ஆசாரியர்கள் பட்டணத்தையும் அலங்கத்தையும் சுத்தம் செய்வதற்கு முன்பதாக தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டார்கள். தங்களுடைய மனசாட்சி, தங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி. ஏன்னா சாட்சியற்ற வாழ்க்கையோடு கூட இங்க வந்து ஊழியம் செய்து நாளைக்கு யாராவது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு மாத்திரம் கெட்ட பேர் இல்லை, தேவ ராஜ்யத்திற்கும் கெட்ட பேர். இன்றைக்கு அநேக சம்பவங்கள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில், நம்முடைய பட்டணத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. சாட்சி இல்லை, ஆனா வேதத்தை தூக்குறாங்க. குடும்பத்தை நடத்துறது இல்லை, ஆனா வேதத்தை தூக்குறாங்க. இது நிமித்தம் தேவ ராஜ்யத்திற்கு தான் பாதிப்பு உண்டாகின்றது. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கொள்கை, ஊழியத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிறதுக்கு முன்பதாக நாம் நம்மை தேவ பிரசன்னத்தில் சுத்திகரித்து, இருதயத்தை சுத்தப்படுத்தி, கரங்களை சுத்தப்படுத்தி, சுத்த மனசாட்சியோடு கூட தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அது ஒரு பிரயோஜனம் உள்ள ஊழியமாய் மாறுகின்றது. இரண்டாவது, இந்த இருதயத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு ஆராதிக்கக்கூடிய ஒரு இருதயம். சுத்த இருதயம் மாத்திரமில்லை, ஒரு ஆராதிக்கக்கூடிய ஒரு இருதயம். அந்த 27ஆம் வசனத்திலையும் 31 43 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, நெகேமியா என்ன செய்யறாருன்னா, அந்த பிரதிஷ்டை நாளுக்காக அநேகரை எழுப்புறார்.
பாடல் பாடக்கூடியவர்கள், பெரிய கொயரை, 2 கொயரை அவர் ஏற்படுத்துறார். என்ன செய்யறாருன்னா 2 கொயரும் அவங்க ப்ரொசஷனா வராங்க. ஒரு கொயர் இப்படி ப்ரொசஷனா வருது, இந்த மதில்ல இந்த சைட்ல வருது, இன்னொரு கொயர் இந்த சைட்ல இருந்து வருது. 2ம் வந்து ஒன்றாக சேரும் இடத்தில் அந்த கூட்டத்தை நடத்த அவர் திட்டமிட்டு இருந்தார். அப்படின்னு அந்த மதிலை சுற்றிலும் பாடிக்கிட்டே வராங்க. அந்த வசனங்கள் நீங்க வாசித்தீங்கன்னா 2 இல்ல 3 இடத்துல தாவீதோட பேர் எழுதப்பட்டிருக்கின்றது. தாவீத போல என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா தாவீதுக்கு தேவன் கொடுத்த பேர் என்னன்னா, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்றாரு. இங்கேயும் நெகேமியாவுடைய விருப்பம் எல்லாம், இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எழுப்பப்படுகின்றவர்கள் தேவனுடைய இருதயத்திற்கும் ஏற்றவர்களா இருக்கும். ஆராதிக்கக்கூடிய ஒரு இருதயம், தேவனை ஆராதிக்கக்கூடிய விருப்பம் உடையவர்கள். அநேக நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, ஊழியம் பொறுப்பு கொடுக்கப்படுற வரைக்கும் நல்ல சர்ச்சுக்கு வருவாங்க, நல்ல வசனம் கேட்பாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, நல்ல வசனத்தை கேட்டு எழுதுவாங்க. ஆனா ஊழிய பொறுப்பை கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அவங்க அப்புறம் சூப்பர்வைசரா மாறிடுறாங்க. எல்லாரையும் சூப்பர்வைஸ் பண்றாங்க, தங்களை சூப்பர்வைஸ் பண்றது இல்லை. ஆராதிக்க மறந்துடுறாங்க, வசனத்தை கேட்க மறந்துடுறாங்க, பொறுப்பிலேயே மூழ்கிடுறாங்க, வேலை ஊழியத்திலே மூழ்கிடுறாங்க. அவங்க வாசல் காப்பாளராக நியமிக்கப்பட்ட பிறகு வசனத்தை கேட்கறத மறந்துட்டு வாசலை தான் காப்பாற்ற பார்க்கறாங்க. நான் சொல்றேன், உங்க ஊழியத்தை காட்டிலும் உங்க ஆராதனை மேலதான் தேவன் ரொம்ப கண்ணோட்டமா இருக்கிறார். நீங்க எவ்வளோ ஊழியம் செய்தாலும் அது ஆராதனைக்கு ஈடாய் மாறாது. ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவரை ஆராதிக்க மறந்துட்டு வார்த்தையை கேட்க மறந்துட்டீங்கன்னா அது சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம். அநேகரை அப்படி திசை திருப்பலாம். சபைக்குள்ள ஊழியம் என்று உள்ள வந்துட்டு ஆண்டவரை மறந்துடுறாங்க, எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க, ஆனால் அவரோடு கூட நடக்கிறதும் அவர் சத்தத்தை கேட்கறதும் மறந்துடுறாங்க. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தீங்கன்றான். அந்த நாள் வரும் பொழுது அவர் உங்களை பார்த்து சொல்வாரு, உன்னை நான் அறியேன், என்னை விட்டு தூரப்போ என்று சொல்லுவார். ஏன் நீங்க சொல்லுவீங்க, உங்க நாமத்துல நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன், அநேருக்கு ஜெபம் பண்ணேன், உங்க நாமத்துல பிசாசை ஓட்டினேன், உங்க நாமத்துல அநேகருக்கு கைகுலுக்கி இயேசு உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொன்னேன். ஆண்டவர் சொல்வாரு, என் நாமத்துல என்ன வேணாலும் செய்திருக்கலாம், என்ன நீ அறியாம இருந்தேனா, நான் உன்னை அறியேன்பா என்று சொல்றாரு. ஊழியத்தில் 2வது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை இருக்கும் என்றால், இந்த ஆராதிக்கக்கூடிய இருதயத்தை என்றைக்கும் இழந்து விடக்கூடாது ஐயா. எவ்வளோ ஊழிய பொறுப்புகள் இருந்தாலும் அவரை ஆராதிப்பதை மறந்து விடாதீர்கள். ஊழிய பொறுப்புல மூழ்கி போய் அவர் சத்தத்தை கேட்க மறந்துட்டீங்கன்னா அவரை விட்டு தூரம் போயிட்டீங்க. நீங்க திரும்பி வரணும், திரும்பி அவரிடத்துல வந்து அவருடைய சத்தத்தை கேட்கணும். அன்றைக்கு நெகேமியா அவர்களை ஏற்படுத்தின பொழுது ஆராதனையை ஜனங்கள் செய்யும்படியாக அநேகரை எழுப்பினார். ஆராதனை மூலமாக தேவன் அந்த இடத்தில் மகிமைப்படணும், ஜனங்களுடைய கவனம் தேவனுக்கு நேராக திருப்பப்படணும். நேரம் இல்லை எனக்கு, 3வது சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த ஊழியம் செய்யும் பொழுது இருதயம், ஜனங்கள் மேல் ஒரு இருதயம் நமக்கு தேவை. சுத்தமுள்ள ஒரு இருதயம், ஆராதிக்கக்கூடிய ஒரு இருதயம், ஜனங்கள் மேல் ஒரு இருதயம். ஆங்கிலத்தில் தான் ஒன்றும் அது பொருத்தமாக இருக்கு, ஹார்ட் ஃபார் த பீப்புள். ஊழியமானது ஜனங்களுக்கு தான் செய்யப்படுகின்றதே தவிர ஏதோ ஊழியமானது ஊழியத்திற்காக செய்யப்படுவதில்லை. ஜனங்கள் தான் இதற்கு பிரதான நோக்கம். ஜனங்களுக்கு ஒரு பாரம், ஜனங்கள் மேல ஒரு அன்பு, ஜனங்கள் மேல ஒரு அக்கறை, அவர்களுக்காக நான் ஊழியம் செய்யணும் என்று கவனமுடையவர்களாக இருப்பது அவசியம். இந்த நெகேமியா புஸ்தகமே அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் தான். நெகேமியாவுக்கு ஜனங்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் இருந்தது, தேவ ஜனத்தின் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் இருந்தது. ஜனங்கள் மத்தியில எப்படி நடக்கணும், எப்படி ஊழியத்தை செய்யணும் என்று அவர் அறிந்திருந்தார். எனக்கு நேரம் இல்லை, நான் 3 காரியங்கள் நெகேமியா செய்த மாத்திரம் சொல்லி நான் உங்களோட கூட ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது,
நெகேமியா நீங்கள் கவனிச்சிங்கன்னா முதல் அதிகாரத்துலேருந்து வந்தீங்கன்னா, வந்துட்டோம் புஸ்தகம் கடைசிக்கு வந்துட்டோம், முதல் அதிகாரத்துலேருந்து வந்துட்டீங்கன்னா, நெகேமியா ரட்சிக்கப்படாத ராஜாவை எப்படி கையாளணும் என்று அவர் அறிந்திருந்தார். எப்படிங்க? ரட்சிக்கப்படாத ராஜாவை எப்படி கையாளணும் என்று அவர் அறிந்திருந்தார். அப்படின்னா பாத்திரக்காரனாக இருந்தது மாத்திரமில்லை, இந்த ராஜாவிடத்தில் நல்ல பெயர் வாங்கினது மாத்திரமில்லை, அந்த கோரிக்கை ராஜாவிடத்துல கொண்டு போனது கூட மிக ஞானத்தோடு கூட செய்கிறார். ஏன்னா இந்த சர்சு ராஜா தான் அவருடைய சட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கிறாரு, எருசலேமின் மதிலை யாரும் தொடக்கூடாது, பாழாய் கிடக்கணும்னு அவர் தான் சட்டத்தை ஏற்றினவர். இப்போ நெகேமியா என்ன பண்ணுறாருன்னா, அவரிடத்திலேயே போய் சட்டத்தை ஏற்றினவரிடத்துல சட்டத்தை மாற்ற சொல்லி கேட்கிறார். யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபரை அவங்க சொன்னதை வாபஸ் வாங்க சொல்றது மிகப்பெரிய பாடு. நம்மளுடைய தேசத்திலே 2 மாசமா நடந்து கொண்டிருக்கிற வேடிக்கையை பார்த்தீங்கன்னா, என்ன வேடிக்கை? ஒரு காரியத்தை வாபஸ் வாங்கணும், அது செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? ஆனால் நெகேமியா பாருங்களேன், எவ்வளோ ஞானத்தோடு கூட அவர் அந்த ராஜா இடத்துல போய் அவரிடத்துல, ராஜாவே எருசலேமின் மதிலை திரும்பி கட்டுறதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய முற்பிதாக்கள் அடக்கம் செய்திருக்கின்ற இடத்திற்கு நான் போய் அவர் ராஜாவிடத்துல பேசின பொழுது, நீங்க அந்த இன்னும் நல்லா கவனிங்க, அந்த முதல் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா எருசலேம் என்ற பேரே வெளியே வரல. ராஜாவுக்கு என்ன பண்றாரு? குட்டே வெளியே அவுத்து விடல. அவர் சொல்றதெல்லாம் என்னுடைய முற்பிதாக்கள் நான் இருந்த இடம் அப்படின்னு தான் பேசுறாரே தவிர, அந்த ராஜாவை மீண்டும் அந்த சட்டத்தை ஏற்படுத்துவதற்கு எப்படி பேசணுன்ற திறமை அவருக்கு இருந்தது. அப்படின்னா ஊழியத்தை நம்ம செய்யும் பொழுது நமக்கு ரட்சிக்கப்படாத நபர்களோடு கூட, உங்களுடைய ரட்சிக்கப்படாத பாஸ், ரட்சிக்கப்படாத கோவர்க்கர், உங்களோடு கூட வேலை செய்கிறோடு கூட எப்படி பேசணுன்றது தெரியணும். எப்படி ஞானத்தோடு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது என்று தெரியணும். நெகேமியா அந்த கிருபையை பெற்றிருந்த ஒரு மனிதனாக இருந்தார். 2வது, அவர் ரட்சிக்கப்படாத ராஜா மாத்திரமில்ல, சோர்ந்து போயிருந்த தேவ ஜனத்தோடையும் எப்படி பேசணும் அவர் தெரிஞ்சிருது. அவர் எருசலேமுக்கு வராரு, வந்த உடனே அங்க இருந்த ஜனங்களாம் பார்த்து, ஏய் ஒன்றுத்துக்கு உதவாத சோம்பேறிகளே, 100கணக்கான வருடம் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு அவருக்கு சொல்லல. அவரு மிக அழகா அந்த 2வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, அவர் தன்னையும் அவர்களோடு கூட சேர்த்து, தேவ பட்டணம் இப்படி இருக்கக்கூடாது, நாம் இதை குறித்து ஏதாவது செய்யணும் என்று அந்த பொறுப்பை தாம் மேலேயும் ஏற்றுக்கொண்டு அங்கே சோர்ந்து போயிருந்த தேவ ஜனத்தை அழகாக உற்சாகப்படுத்தி, அந்த அதிகாரம் முடியறதுக்கு முன்பதாக ஜனங்களே வாயை திறந்து சொல்றாங்க, வாங்க எழுந்து கட்டுவோம் என்று நெகேமியா சொல்ல ஜனங்க சொல்றாங்க. அப்படின்னா இவர் ஊழியர் செய்தது என்ன அருமையாக இருதயத்தோடு ஊழியம் செய்தார். ஜனங்கள் மேலே ஒரு உண்மையான அக்கறை, ஒரு அன்பு, அவர்களை கட்டி எழுப்பணுன்ற ஒரு அன்போடு கூட அந்த ஊழியத்தை செய்த ஒரு மனிதன். 3வது நெகேமியாவை குறித்து நம்ம பார்க்குறோம். ஊழியத்தில் அவருக்கு விரோதமாக எழும்பின எதிரிகளை எப்படி சமாளிக்கும் அவர் அறிந்திருந்தார். அநேக எதிர்ப்புகள் அவர் செய்த வேலைகள், ஆனாலும் மிக ஞானத்தோடு கூட மிக கிருபையோடு கூட அதை எப்படி சரி செய்யணும் என்று கூட நெகேமியா அங்கே செயல்படுறார். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஊழியம் தேவனுக்கு பிரியம். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் தேவ ராஜ்யத்திற்காக ஏதோ ஒன்று செய்ய உங்களுடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை இருப்பது அவசியம் ஐயா. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வேலை ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல, ஏதோ ஒரு விதத்தில் அவர் இடத்துல சொல்கிறீங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, உம்முடைய நித்திய நோக்கத்திற்காக என்னை பயன்படுத்துங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தான், சீக்கிரம் கடந்துவிடும். அவருக்காக செய்கின்ற காரியங்கள் மாத்திரம் நித்தியத்தில் நிலைத்திருக்கும். நீங்கள் எவ்வளோ பணத்தை சம்பாதித்தீங்க, எவ்வளோ டார்கெட்டை அச்சீவ் பண்ணீங்க, எவ்வளோ வீடுகளை கட்டுனீங்க, எவ்வளோ வண்டிகை வாங்கினீங்க என்பது நாள் முடியும் பொழுது கணக்கு எடுக்கப்படாதுங்க. அவர் உங்கள் கரத்தில் தந்திருக்கின்ற அந்த தாளந்தை வைத்து என்னத்த செய்திகள் என்று தான் தேவன் நம்மிடத்துல கணக்கை கேட்பார். அப்பொழுது வெறுங்கையோடு கூட நான் அதை ஒழிச்சு வச்சுட்டேன், அதை நான் ஒன்றும் செய்யலை என்று சொல்லாமல், ஆண்டவரே நீர் கொடுத்ததை நான் என் முழு பலத்தோடு கூட, என்னுடைய முழு
இருதயத்தோடு கூட நான் என்னை ஒப்பு கொடுத்தேன் என்று ஒவ்வொருவரையும் சொல்ல தேவன் நமக்கு கிருபை தருவாராக. எழுப்பி நிற்கலாமா? இந்த காலையில் தேவ வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் தேவ பிரசனத்தில் இந்த காலையில் ஒரு தீர்மானத்தை எடுங்க, ஒரு அர்ப்பணிப்பை செய்யுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை எனக்காக மாத்திரமல்ல, என்னுடைய சொந்த விருப்பங்களுக்காக நான் வாழாமல் உம்முடைய ராஜ்யத்திற்காக, உம்முடைய நித்திய நோக்கம் நிறைவேறுவதற்காக நான் வாழ நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் தேவ பிரசனத்தில் அந்த பிரதிஷ்டையின் ஜெபத்தை செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு நிமிடம் சபையார் எல்லாரும் என்னோடு கூட ஒரு நிமிடம் ஜெபிங்களேன். கரங்களை உயர்த்தி என்னோடு கூட ஜெபிங்க. அவரிடத்துல பேசுங்க. ஆவியானவரே, என்னை பயன்படுத்துங்க. இதுவரைக்கும் நான் ஒருவேளை சுயத்திலேயே வாழ்ந்துட்டேன்னா இன்னைக்கு நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு காலையில் நான் மீண்டும் உம்முடைய பிரசனத்தில் நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். உம்முடைய ராஜ்யத்திற்காக என்னுடைய வாழ்க்கை வாழப்படுவதாக, உம்முடைய நோக்கங்களுக்காக நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரோடு கூட தனிப்பட்ட ரீதியில் இந்த காலையில் இடைபடுங்க. நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்திருக்கின்ற தாளந்தங்கள், எங்களுக்கு நீர் தந்திருக்கின்ற திறமைகள், அது உம்முடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்தப்படுவதாக. இந்த இடத்துல அநேகர் எழுப்பப்படுவார்களாக, அநேக வில்லியம் கேரிகள் எழுப்பப்படுவார்களாக, அநேக ஹட்சன் எழுப்பப்படுவார்களாக. ஆண்டவரே, அநேக மிஷனரி எழுப்பப்படுவார்களாக. இந்திய தேசத்தை அசைக்கக்கூடிய அநேகர் இங்கே எழுப்பப்படுவார்களாக. தேசத்தில் தேவ வார்த்தையை சுமந்து செல்லக்கூடிய அநேக வாலிபர்கள் எழுப்பப்படுவார்களாக. தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கின்றவர்கள் அநேகர் எழுப்பப்படுவார்களாக. ஆண்டவரே, எங்க வேலை ஸ்தலத்தில் நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு விதத்தில் தேவ ராஜ்யத்திற்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வாஞ்ச, உம்முடைய ஜனங்கள் உமக்காக எழும்பணும், உம்முடைய ராஜ்யத்திற்காக சுடர்களாக பிரகாசிக்கணும். ஆண்டவரே, எங்கள் சபையில அப்படிப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட தேவ ஜனம் எழுப்பப்படுவார்களாக. ஆண்டவரே, தேவ ராஜ்யத்திற்காக எழுப்பப்படுவார்களாக. ஆண்டவரே, சுத்த இருதயம் உடையவர்கள், ஆராதிக்கக்கூடிய இருதயம் உடையவர்கள், ஜனங்கள் மேல் ஒரு பாரமுள்ள இருதயம் உடையவர்கள் எங்கள் சபையில எழுப்பப்படுவார்களாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தை ஒவ்வொருவரோடு கூட இடைபடுவதாக. எங்க சபையை சேனையாக எழுப்புங்க. ஆண்டவரே, ஒரு எண்ணிக்கையில மாத்திரம் அதிகமுள்ள ஒரு சபை என்று சொல்லப்படக்கூடாது. ஆண்டவரே, தேவ ராஜ்யத்திற்காக பிரயோஜனமுள்ள ஒரு சபை என்று சொல்லப்படுவதாக. ஆண்டவரே, இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துங்க, உங்க நித்திய நோக்கத்திற்காக பயன்படுத்துங்க. உமக்கு நாங்கள் துதி கன மகிமை செலுத்துகின்றோம். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.